ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். நம்மளுக்கு பிரியாணின்றாலே தக்காளி பச்சடி தான். பட் உங்ககிட்ட குலாப் ஜாமுன் சீரா இருந்தால் இந்த தக்காளி பச்சடியை நீங்கள் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தக்காளி பச்சடி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இப்போல்லாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தாலோ இல்லை பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலோ நம்ம கண்டிப்பாக குலாப் ஜாமுன் வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குலாப் ஜாமுன் செய்கிறப்போ இந்த மாதிரி எப்படியாச்சும் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு குலாப் ஜாமுன் சீரா மிச்சமாக ஆகிரும். ஸோ அந்த மாதிரி இந்த குலாப் ஜாமுன் சீரா மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த குலாப் ஜாமுன் சீராக்கு ஏற்ற மாதிரி நம்ம தக்காளி எடுத்துப்போம். ஸோ நம்ம எடுத்து தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் தான் அரிஞ்சு போடுவீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் தக்காளியை நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம சிரப்பில் வெந்து வர்றதுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருவோம். பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த குலாப் ஜாமுன் சீராவை அந்த பேனில் ஊற்றிட்டு ஒரு 2 செகண்டில் அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் போட்டுடலாம். தக்காளியை போட்ட பிறகு உங்களுக்கு இந்த சீரா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக விடணும். வேக விட்டாலே நம்மளுக்கு தக்காளி நல்லா அந்த சீரா கூட வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஸோ கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்து வரும்போது நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சீராக்கு ஏற்ற மாதிரி தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ஸோ சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது ஏற்கனவே சீராங்கிறதுனால நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தக்காளி பச்சடி செஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்மக்கிட்ட குலாப் ஜாமுன் சீரா இருந்தாலே நம்ம சூப்பராக ஒரு தக்காளி பச்சடி ரெடி பண்ணிடலாம். குலாப் ஜாமுன் சீராலேயே நம்ம நெய் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி திராட்சை மட்டும் நீங்கள் லேசாக சேர்த்துக்கலாம். நான் அதுவுமே சேர்க்கல, நான் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த குலாப் ஜாமுன் சீரா குலாப் ஜாமுனில் நல்லா ஊறி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். தக்காளி பச்சடி ஒரு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி புலாவ் சோறுனாலே நம்மளுக்கு தக்காளி பச்சடி தான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டில் நிற்கும் இல்லையா? இந்த பச்சடியை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.